அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக முழு சுபகிரகமும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர பலத்துடன் பிப்ரவரி 11, 2025 வரை வலம் வரப்போகிறாருங்க. இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது 11/2/2025 பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குருவால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தை காட்டிலும் இரட்டிப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நேர்கதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதை விட நேர்கதியில் திரும்பும் போது பல மடங்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே வேளையில் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் 6ஆம் இடத்தை நோக்கிதான் பயணிக்கிறார். ஆனால் முழுமையாக 7ஆம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வக்ரம் என்பது பெரிய அளவிலான பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி விடாது. எனவேதான் இந்த தருணத்தில் பல முக்கியமான முடிவுகளையும் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. குரு வக்ரம் பெற்றாலும் தனது சுப பார்வையை மிக வலுவாக ஜென்ம ராசியில் பார்க்கிறாருங்க. 3, 11 ஆகிய இடங்களையும் வலுவாக பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசியில் விழுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றி நிறைந்தவையாக அமையுங்க. தடைகள் தாமதம் அனைத்தும் விலகும். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் வலுவாக பார்ப்பதால் உத்தியோகம், தொழில் மற்றும் கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து விதமான பணிகளிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வருமானத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வரவை காட்டிலும் செலவு அதிகமாக சந்தித்து வந்த சூழ்நிலையில் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உபரி வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய பல வகையில் தேங்கி இருந்த வருமானங்கள் இந்த தருணத்தில் உங்களது இல்லம் தேடி நிச்சயமாக வருங்க. புதிய வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது கட்டிய வீட்டை வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையால் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. வெளியூர் வேலை மற்றும் மனதிற்கு பிடித்த வாய்ப்புகள் போன்றவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறும்போது இதை காட்டிலும் பல மடங்கு நன்மை நிறைவாக கிடைக்கும். ஆனால் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் தற்போதிலிருந்து பிப்ரவரி மாதம் வரைக்குமே நல்ல மாற்றத்தை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் முழுவதுமே பல கிரக நிலைகள் குடும்பத்திற்கு சாதகமாக வலம் வருகின்றன. அது மட்டுமல்லாது மிக வலுவாக சுகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக நீங்கும். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் இறுதி காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வகையில் குரு சப்தமத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப விரயங்களை இனிமையாக சந்திக்கலாங்க. வீண் விரய தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உடல்நல ஆரோக்கியம் தொல்லை சார்ந்த விஷயங்களில் அதிக அலைச்சலையும் சிரமத்தையும் சந்தித்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான புதிய முயற்சி
முயற்சிகளில் எந்தவிதமான தடையுமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பிரிந்து சென்றவர்கள் தங்களுடைய உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு மீண்டும் இணைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உறவுகள் மற்றும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைவதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு என்பதை சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. உங்களுடைய சிறு முயற்சி கூட மற்றவர்களை பாராட்டை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு வளர்ச்சியை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வாரி வழங்குகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள், சிக்கலில் மாட்டிக்கொண்ட விஷயங்கள் போன்றவை நிச்சயமாக விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மற்ற ராசிக்காரர்களை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வேளையில் உண்டு. அதன் பிறகு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என சில மாதங்களில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்திற்கு பிறகு வலுவான முன்னேற்றம் உண்டு. ஏனென்றால் சனியும் பஞ்சமஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவேதான் பல மடங்கு பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் இருந்து அதற்கான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முயற்சியை அளவோடு மேற்கொள்ளலாம். எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடைகள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். அரசாங்க ஆதரவும் சாதகமாக அமையும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகை மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. நல்ல லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய தயாரிப்புகள் மிக பெரிய அளவில் வரவேற்பு நிறைந்தவையாக மக்கள் மத்தியில் அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் சிக்கல் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் அதிபதியும் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாயத்துறையில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த சங்கடங்கள் மறைந்து நல்ல முன்னேற்றம் நிறைவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகள் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை தடைகள் இல்லாமல் மிக சிறந்த முன்னேற்றத்தையும் திடீர் கோடீஸ்வர யோகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்யும் போது மிக பெரிய அளவிலான தடைகள் நீங்கி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார்.